அதான் இப்ப அப்பாவோட சொத்துல யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது? ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி, அதுவும் 2005 அமெண்ட்மெண்ட் படி, அப்பாவோட சொத்துல அவங்களோட வாரிசு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அதாவது பையன், பொண்ணு, அவங்களோட மனைவி, இன்கேஸ் அவங்க அம்மா உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாக்கு, இவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இன் ஜெனரல் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தானா சுயமா வாங்கின சொத்துக்கும், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதாவது பரம்பரை சொத்துக்கும், ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி குடும்ப சொத்துக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இல்ல நிறைய வேணும்னே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்ப செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டினா தனியா என்னோட சம்பாத்தியத்தை வச்சு, என்னோட இன்கம் வச்சு நான் என் பேர்ல வாங்கின சொத்தை செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, அப்படி எனக்கு வந்த சொத்தை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியும். இப்ப ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா குறைஞ்சது ஒரு 4 தலைமுறை பிரியாத சொத்தா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பிரிஞ்சிருக்க கூடாது, இந்த சொத்து பிரிக்காம அனுபவிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியும்.